ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ 6ஆம் பாவகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற இது 5 பாவங்கள் பேசியிருக்கோம். 6ஆம் பாவத்துக்கு சூரியன் இருந்தால் என்ன அப்படிங்கிறது, இந்த பாவத்தில் 3 விஷயங்கள் ரொம்ப பெருசாக அழுத்தமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது. கடன், எதிரி, நோய். இது பெரிய அளவுக்கு பிரமாதமாக பல விஷயங்கள் செய்யும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி எத்தனை பேர்த்துக்கு செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். அதுலேயும் விபரீதமான பல விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்குமானால் அதற்கான நிலைமைகள் இதில் மாறலாமே தவிர, பெரும்பாலும் இந்த 3 விஷயங்கள் தான் பேஸ் பண்ணி தான் ஜாதகத்தில் இந்த 6ஆம் இடம் இயங்குது, 8ஆம் இடம் இயங்குது, 12ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பெரிய அளவில் நம்பிக்கையோடு ஸ்ட்ராங்காக பேசுகிறதுங்கிறது ஒரு அனுமானம் தான், தீர்மானமாக பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கடைசியில் சொல்லுவாங்க. நிறைய பேர் புகழும் சொல்லுவாங்க. அதை பொறுத்து பார்த்திங்கன்னா சரியாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தனியாக உங்கள் ஆய்வுகளுக்கு எடுத்து பாருங்கள். நம்மளை பொறுத்தளவு இந்த 3 விஷயங்கள், தீமையான விஷயங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எது 3 விஷயங்கள்? கடன், நோய், எதிரி. இந்த 3லேயும் இந்த 6ஆம் இடத்து திசை அல்லது 6ஆம் இடத்து புத்தி காலகட்டங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதில் திதி சூன்யமாக இருந்தாவோ முடக்காக இருந்தாவோ அதோட வீரியம் கொஞ்சம் வேகமாக இருக்கும், மாற்று நிலைமைகள் இருக்கும் அப்படிங்கிறது வேறு. ஆனால் பெரும்பகுதி இந்த பொது நிலைமையில் சூரியன் அங்கே நிற்கிது அப்படின்னா என்ன, கடன் அப்படிங்கிற விஷயத்தில், பகை அப்படிங்கிற விஷயத்தில் அரசு பகையாக இருக்கலாம், தந்தை பகையாகலாம் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. நோய் அப்படிங்கிற விஷயத்தில் காய்ச்சல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கடுமையான நிலைமைகளுக்கு, காய்ச்சல் மாதிரியான விஷயங்கள் உருவாகுது அப்படின்னா கொஞ்சம் கடுமையான நிலைமையில் உடனுக்குடன் அவேர்னஸ் ஆகி உடனே டாக்டர் பார்க்கணும். 6ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா காய்ச்சல் அடிக்கும் போதெல்லாம் நம்ம அசால்ட்டாக பெரும்பாலும் இருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி 6ஆம் இடத்துல இருந்து அதோட திசாபுத்தி காலகட்டங்கள் இருக்குதுன்னா காய்ச்சலோட வீரியமோ அல்லது நோயோட தன்மையோ வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளோடு எந்த காலகட்டத்திலையும் பகச்சிக்கிறதுக்கான ஒரு நிலைமை மனசில் ஓடிடக்கூடாது. இந்த காலகட்டங்களில் முக்கியமாக இந்த திசைகளை புத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அரசு பணிகளில் இருக்கிறவங்களோட மோதல் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அரசு வங்கிகளில் ஏற்படக்கூடிய கடன்களால் சிரமங்களை உருவாக்கிடும். இந்த நேர காலகட்டங்களில் நம்ம பெரும்பாலும் அரசு சார்ந்த வங்கிகளோட ஏற்படுற கடன்களில் மூழ்கிடக்கூடாது அப்படிங்கிறது. நெருப்பு சம்மந்தமான இடங்கள் போகும்போது வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கவனம் உரியனாக இருக்கும்போது சிதே சந்திரனாக இருக்குது. நீர்நிலைகள் மூலமாக சளி அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிற காலகட்டங்களில், பனி காலகட்டங்கள், மழை காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 6ஆம் இடத்துல அதிபதியோ அல்ல 6ஆம் இடத்துல சந்திரன் போய் 6ஆம் இடத்து அதிபதியோடு இருக்கிறதோ அது மாதிரியான சூழ்நிலைகள் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மழை காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தாயாரே சில நேரங்கள் சிலருக்கு எதிரி ஆவாங்க. இது பெண் குழந்தைகளாக இருக்கும்போது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய அட்வைஸு சில நேரங்களில் நம்மளுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சில நேரங்கள் உருவாயிரும் அப்படிங்கிற விஷயம் உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது மருத்துவ செலவுகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்தவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் சாதாரணமாக உருவாகி அந்த செலவுகள் மூலமாக கடன் உருவாகி அந்த கடன்கள்னால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சந்திரன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. அல்லது உடல்நிலை சம்மந்தமான கவலைகள், நீர் சம்மந்தமான நோயினாலேயோ வேறு ஏதாச்சும் உடல்நல குறைவுனாலேயோ மிகப்பெரிய மன அழுத்தத்திலேயே இருக்க வைக்கிறது, மனம் சார்ந்த கவலைகள் இருக்க வச்சு ப்ரெஷர்லேயே இருக்க வைக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த இடத்துல கொடுத்துரும் அப்படிங்கிறது. செவ்வாய் தான் ப்ரெஷரு அப்படின்னாலும் கூட இந்த இடத்தில் உடல் குறைபாடு சம்மந்தமாக நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிற நிலைமையோ ஏதோ வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தாயார் அந்த மாதிரியான இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் செலவுகள் போக்குவரத்தெல்லாம் மன உளைச்சல் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகலாம். செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலம் நீச்சு இது சம்மந்தமான இதுகளை உருவாகலாம். பேங்க்கில் இடம் வாங்கி வரோங்க அப்படின்னா கடன் வாங்கித்தான் அந்த சொத்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. பங்காளிகள் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களோட ஏதாவது ஒரு விதமான தகராறுகள் உருவாகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செவ்வாய் இருக்கும்போது உருவாகலாம். இதிலே இது சம்மந்தமான கடன் வாங்கிறதுனால அந்த எதிர்ப்புகள் உருவாகிறது. அது மாதிரியானது பக்கத்தில் இடம் சம்மந்தமான விஷயங்களில் ஒத்துப்போக முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான நிலைமைகள்லாம்
இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது வந்துடும் அப்படிங்கிறது தான். சீருடை சார்ந்த அரசு பணியாளர்கள் இவங்களோட கூட சில நேரங்களில் மோதல் வந்துடும். ஸ்டேஷன் போக்குவரத்து இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் அந்த இதுகளெல்லாம் பெரிய அளவுக்கு ஒத்து போக முடியறதில்ல. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சில பேர் சொல்லுவாங்க பயங்கரமாக எதிரிகள் அழித்து கொண்டு வந்துடும். போராட்டம் அதே மாதிரி சம அளவில் போராட்டம் இருக்கிறதையும் நம்ம மறைக்கக்கூடாது. அதே நேரத்தில் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் நம்ம பாவகிரகங்கள் 6ல் இருந்தால் அப்படிங்கிற விஷயத்தில் வெற்றிக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அதில் சிரமங்களை தாண்டி அந்த இடத்துக்கு தொடுவதற்குள் மன உளைச்சல் காலாயிரும். அது ஒரு பெரிய இது ப்ரெஷர் பயங்கர கரை கடந்து போயிட்டுருக்கு ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு ரிலீஸ் கிடைக்கும், பின்பகுதியில் ரிலீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி மைண்டாக இருக்க முடியாத ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கிறது, சிந்தனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது புதன். அதே மாதிரி அதே கல்வி ரீதியாக வந்து ஆர்வம் இருக்கிறது, போஸ்டல் கல்வி மூலமாக நிறைய படிக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப 6ஆம் இடத்துல மறையும் போது வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். புதன் வந்து நல்ல கலை உணர்வுகள் போக்குவரத்தில் கூட நுணுக்கமான பல விஷயங்கள் சிந்திக்கும். ஆனால் ஒரே முடிவில் நிற்க முடியாத தடுமாற்றம் ஏற்படும். அதே மாதிரி கடன் ஒரு அளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த கடன் அதிகமாகிறதுனால வரக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம மாற்றி மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலைகள் அது மாதிரியான விஷயங்கள் வரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக புதன் 6ல் இருக்கிறவங்க பெரும்பாலும் சுயமாக வாங்கி போட்டு கடன்கள் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம். தொழிலுக்காக வாங்கக்கூடிய கடன்கள் கவனமாக இருந்து வாங்கணும். இந்த உத்தி காலகட்டங்களில் தொழில் சார்ந்து அதில் வைநாசிகமாகவும் புதன் வந்துருச்சு அப்படின்னா 6ஆம் இடத்துலையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கவனமாக இருந்து அந்த கடனை பார்த்து வாங்கிக்கணும். இல்லை அப்படின்னா கனவுலேயே கொண்டு போய் மனுஷனை நிம்மதியெல்லாம் பண்ணிடும். இந்த ஐடியாவுகள் மட்டும்தான் கனவாக இருக்கும். கனவுகளை கொண்டு போய் கடைசியில் இதே விஷயத்தை தத்துவம் பேசுகிற நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறது. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய மனிதர்களோட பகை உருவாகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். நம்மளுக்கு நல்லது கெட்டதை சொல்லக்கூடியவங்களோட பகை உருவாகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். வங்கிகள் மூலமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கடன் வாங்கினா வங்கிகள் மூலமாக வாங்கும்போது அந்த இஎம்ஐக்கு தேவையான யாது என்னமோ நம்ம சக்திக்கு மீட்பட்டு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம். இது தள்ளுவதற்கு நிறைய வேலைகள் இருந்துடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம குழந்தைகளே சில நேரங்களில் அந்த குருவாக இருக்கும்போது நம்ம குழந்தைகளே நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஒரே வீட்டில் அப்பா ஒரே தொகுதியில் போட்டியிடுற அப்பா அவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்க இதுகெல்லாம் வந்து இதாயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல மறைஞ்சு தனித்த குருவாக இருக்கும்போது சில நேரங்களில் அது ரொம்பவே மேற்கல்வியில் கடன் வாங்கி படிக்க வச்சுமே அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத, டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு போராட்டம் உருவாகிறது கூட இந்த சில நேரங்களில் சில ஜாதகங்கள் இந்த 6ஆம் இடத்துல குரு அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருது அப்படிங்கிற விஷயம். இதோட திசை காலகட்டங்கள் ரொம்ப பெருசுங்கிறதுனால இதில் சில குறிப்பிட்ட புத்தி காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சுக்கிரன் இருக்குது அப்படின்னா பெண்கள் எதிரிகள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உண்டு. இதே வந்து 4ஆம் இடத்த அதிபதியாக இருக்குதா, 6ஆம் இடத்த அதிபதியாக இருக்குதா, 7ஆம் இடத்த அதிபதியாக இருக்குதாங்கிறத பொறுத்து அந்தோட உறவு முறைகள் நிறைய மாறும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அத்தை மாமன் அப்படிங்கிற உறவுகளில் கொஞ்சம் பகைகள் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உக்கிரன் அங்கே போகும்போது அது உருவாவதற்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் பெண்கள் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் உருவாகும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அது பார்த்திங்க அப்படின்னா குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரக்கூடிய ஆண்களுக்கு ஒரு சில குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற விஷயங்களாக சிந்தனைகள் ஓடிச்சு அப்படின்னா அதுவும் ஒரு மகிழ்ச்சியற்ற நிலைமையை கொடுக்கறதுனாலும் இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சியற்ற நிலைமை கொடுக்கறதுனாலும் இந்த 6ஆம் இடத்து சுக்கிரன் திடீர்னு அந்த மாதிரியான வேலைகள் கூட சில நேரங்கள் செஞ்சிடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் 6ஆம் இடத்துல இருக்கிறது வலிமையான நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான். உழைப்புக்கு அதிகப்படியான உழைப்பு, அடிமை வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது சார்ந்த. அதே மாதிரி நம்ம ஒரு தொழிலாளிகள் நம்மக்கிட்ட வாய்க்கிற தொழிலாளிகள் எதிரியாகிறது, சரியான வேலைக்காரங்க வாய்க்காமல் போகிறது அது மாதிரியான இருக்கிறவங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிறவங்க, நகராட்சியில் வேலை செய்கிறவங்க, இவங்கள மாதிரி இருக்கிறவங்களோட
அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் ஒத்து போக முடியாமல் போகிறதெல்லாம் இந்த மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும். அதனால் அவமானங்கள், சங்கடங்கள், கடுமையான சூழ்நிலைகள் உருவாகிறது அப்படிங்கிறது. சமுதாயத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தையும் இதே 6ஆம் இடத்துல இருக்கிறது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி நோயின்னு பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் மூலமாக கால் அடிபடுறது, அதன் மூலமாக படுக்கையில் படுக்க வைக்கிறது, நிரந்தரமாக முடக்கி போடுறது, அது மாதிரியான முடக்கில் அந்த இடத்துல 6ஆம் இடத்துல இருந்து அதே நேரத்தில் அங்கே போய் சனி பகவான் மாட்டுச்சுன்னு இந்த மாதிரியான விபத்துகள் மாட்டுகிறது, கால் கை மாதிரியான விஷயங்களில் விபத்துகள் அடிபடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அங்கே உருவாகலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ராகு கேது அப்படிங்கிறது வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, கடுமையாக நிலைமையில் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ராகு கேதுகளை வச்சுக்கிட்டு எதிர்ப்புகளை வெற்றி பெறலாம், ஆனால் போராட்டங்கள் அதே நேரத்தில் கடுமையாகவும் இருக்கும் அப்படிங்கிற ராகு கேது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்த அதிபதியை ராகு கேதுவோட நிலைமை வச்சு ஒப்பிடணும். திசாபுத்தி காலகட்டங்கள் என்னங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று. உங்களோட அபிப்பிராயங்களை பதிவு பண்ணுங்கள். நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களோட அபிப்பிராயங்கள், கேள்விகளை பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.